SRMPR குளோபல் ரயில்வேஸின் மகான்களின் மகா தரிசன சுற்றுலா. முன்பதிவுக்கு அழையுங்கள் 8008000800. மக்களவைத் தேர்தல் முடிவுகள் வெளியாகிக் கொண்டிருந்த நேரத்தில் நீட் தேர்வு முடிவுகள் வெளியானது சந்தேகத்தை கிளப்பியிருப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நீட் தேர்வில் பல்வேறு குளறுபடிகள் இருப்பதாக குற்றம் சாட்டினார். எதற்காக நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் ஒரு பக்கம் வருகிறது, இன்னொரு பக்கம் அமைதியாக தேர்தல் நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட்டார்கள். அப்பவே எல்லோருக்கும் சந்தேகம் இருந்தது, இதில் ஏதோ தவறு நடந்திருக்கிறது என்று. ஒரு மாணவனுக்கு 417 மதிப்பெண் பெறுகிறார். எப்படி அவர் 7 இரட்டை இலக்கத்தில் பெறாமல் ஒற்றை இலக்கத்தில் பெற முடியும் என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. எப்படி 4 மார்க் என்றால் 4, 8, 12, 16, 20, 24 இப்படி தான் போக வேண்டும். அதற்கு என்ன அறிவுரை செய்தார்ல, எங்கள் அப்பன் புதருக்குள்ளே இருக்கா மாட்டிட்டான்ற மாதிரி. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வினாத்தாள்களை கொடுப்பதற்கு தாமதமாகிவிட்டது, ஆகையால் அவர்களுக்கு 1 மார்க் கிரேஸ் மார்க் போட்டோன்றாங்க. அப்போ சாதாரண கிராமப்புற ஏழை எளிய மாணவன் பேருந்து கிடைக்கவில்லை, அம்மா அப்பா சைக்கிளில் கொண்டு வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு, மோட்டர் சைக்கிளில் கொண்டு வரத்துக்கு தாமதம் ஆகிடுச்சு, பேருந்தில் வரத்துக்கு தாமதம் ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு இந்த கிரேஸ் மதிப்பெண்ணும் அரை மணி நேரம் கூடுதலாக ஏன் இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி NTA கொடுக்கவில்லை? அப்போது இதில் ஒரு மிகப்பெரிய குளறுபடியும் மாணவர்களை ஏமாற்று செயலும் இருக்கிறது.